சிபாசு செய்கிறாள், சிபாரிசு செய்கிறாள் என்று போற்றப்படுகிறது. என்ன அடுத்த ஸ்லோகத்திலே தாயார் நமக்காக ஸ்ரீபாரிசு, ஸ்ரீபாரிசு என்றால் ஸ்ரீ பார்ஸ்வே, சிபாரிசுன்னு சொல்லுவாங்க. நம்ம நம்ம கல்யாண வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீதனம் சீதனம் சீதனம்னாலே பெரிய ஒரு சங்கடமான விஷயமாகி போச்சு. என்ன அது என்ன சொல்கிறாங்க, அது என்ன சொல்கிறாங்க, வரதட்சணை. என்ன வரதட்சணை கொடுமைன்னு ஆகிப்போச்சு இப்போ இன்னைக்கு. என்ன ஒரு காலத்தில் விரும்பி கொடுக்கப்பட்டது இன்று வியாபாரமாகி அது வேற மாதிரி என்ன ஒரு குற்றம் போலே நமக்கு காட்டப்படுகிறது. உண்மையில் அது கிடையாது. ஸ்ரீதனம் என்ன, சீதனம் கிடையாது, ஸ்ரீதனம். ஸ்ரீதனம் என்ன, அதில் கொடுக்கப்படுவது அந்த பெண் தான். அதான் ஸ்ரீதனம். என்ன கன்யாதானம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதைத்தான் ஸ்ரீதனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஸ்ரீதனத்தோடு முடிந்த அளவு அந்த பெண்ணுக்கு என்ன வேண்டி இருக்கிறதோ அதையெல்லாம் சேர்த்து பரிசு பொருளாக வழங்கப்பட்டது ஒரு காலத்தில். யாராருக்கு என்னென்ன சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு தான் வழங்கியிருக்காங்க. அதை மனப்பூர்வமாக என்ன மனமுவந்து வழங்கப்பட்ட காலம் ஒன்று. அதான் ஸ்ரீதனம்னு சொல்லப்பட்டது. அதுதான் இன்னைக்கு ஸ்ரீபாரிசு, சிபாரிசு கிடையாது, ஸ்ரீ பார்ஸ்வே, ஸ்ரீபாரிசு. அப்ப ஸ்ரீ என்பவள் நமக்காக பகவானிடம் வேண்டுகிறாள் என்பது போல இந்த இரண்டாவது ஸ்லோகத்திலே ஸ்ரீபாரிசா என்று சொல்லப்படுகிறது. அவள் நமக்காக விண்ணப்பம் செய்கிறாள் பகவானிடம். எப்பவுமே இந்த ஸ்ரீக்கு உண்டான அர்த்தத்தை போன வாட்டி நான் அடியேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஸ்ரீக்கு அர்த்தம் பல விதமாக இருக்கிறது. ஒரு 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 வார்த்தை, ஒரு